எக்ஸ்கியூஸ் மீ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலோட டிரான்ஸ்போர்ட்டான உமாராஜ் நம்ம நிற்கிறோம். பொதுவாக வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களுக்குலாம் வந்துட்டு அதிக வரவேற்பு இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த ரீரிலீஸ் படங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்களோட படம் ரீரிலீஸ் பண்ணும்போது அப்போ எந்த ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சோ அதோட பல மடங்கு அதிகமாகவே இப்போ அந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு படத்தை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன படம்னு சொல்ல மாட்டேன், வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நம்ம தலைவர் நடித்த சச்சின் படம் ரீலீஸ்க்காக தான் வந்திருக்கோம். 20 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்பயுமே இந்த வைப் குறையாம தான் இருக்கு. அந்த படத்தோட வைப் அண்ட் செலிப்ரேஷனா வாங்க போய் பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகி வந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் கழிச்சுமே இந்த அளவுக்கு வைப் வந்து பக்காவா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லவ் பண்றதுக்கான ரீசன் தான் ப்ரோ. கடவுள் ப்ரோ, ஒரு எங்க கடவுள் அவரு. நாங்க என்ஜாய் பண்ணாம யார் என்ஜாய் பண்ணுவா? அந்த அளவுக்கு தளபதி பிடிக்கும். எங்க அண்ணன், எங்க கடவுள் எல்லாமே அவரு தான். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குறதெல்லாம் தாண்டி கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி. அண்ணன் எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குமே அண்ணன் தாங்க அவர். இன்னைக்கு அண்ணன் 2026 எல்லாத்துக்கும் தெரியும். தளபதி சிஎம் ஆவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 3 மணி நேரம் படம். அது 3 மணி நேரத்தோட படம் முடிஞ்சு போயிடும். இதில் ஒரு இப்போ திருவிழாக்கெல்லாம் 3 மணி நேரம் படம் வருது. அடுத்த தரைக்கு வரும்போது அது எல்லாத்துக்கும் அது லைஃப் டைமாக இருக்கும். எல்லாத்துக்குமே செதற வர மாதிரி பாசிசம் பாயாசம் அவங்க ரெண்டுத்தையும் செதற வர மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். அது அவர் லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக. அவர் ஒரு கேமியோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமே இப்போது ரிலீஸ் ஆகி இவ்வளோ தூரம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு உச்சத்தில் இருக்கார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராத சந்தோஷம் நாங்கள் வரவேற்கிறோம் தான். ஆனால் ஒரு கேமியோ ரோலாக பண்ணணும். லாஸ்ட்டு படங்கும் போது யாராலுமே ஏற்றுக்கணும், எங்களால் ஏற்றுக்கணும். நாங்களாம் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஒரு கேமியோ ரோல் மட்டும் பண்ணாலே எங்களுக்கு போதும். இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டாண்டாலே போதும். வேற எதுவுமே படத்துல வந்துட்டு கண்டினியூவா பண்ணலனா கூட இந்த மாதிரி கேமியோ பண்ணாவது போதும். கேமியோ பண்ணாலே போதும். அவர் ஃபேஸை ஸ்க்ரீனில் வந்து காமிச்சாலே போதும். வேற என்ன, இப்போ தரைக்கு வர ரொம்ப சந்தோஷம். அதோட பெரிய இது யாருக்குமே கிடைக்க போறது இல்லை. ஆனால் இன்னொன்று தியேட்டரில் பார்க்குற ஒரு இந்த மாதிரி ரசிச்சு பழகிட்டு லைவ்ல வரும்போது என்னதான் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்த விஜய் வந்து பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் 20 வருஷம் முன்னாடி வந்த படம் யாராவது கொண்டாடுவாங்களா? அது ரீரிலீஸ். இத்தனை படம் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. இதுல வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இவ்வளவு தூரம் பண்றாரு. அது கிட்டத்தட்ட 59,000 டிக்கெட் சொல்றாரு. எந்த ஒரு புது படத்துக்குமே வரல. இவருக்கு வருதுன்னா இப்போ அவர் எந்த அளவுக்கு உச்ச நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாம் வீட்டில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஆனால் ஒரு திரையில விட்டு தரைக்கு வர நமக்காக நம்ம வெயிட் பண்ணும் ப்ரோ. சிஎம் ஆவார், நமக்கு எல்லாம் நல்ல செய்யணும் ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. அது எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. படத்தில் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு பேசின விஜய் இந்த நல்ல விஷயங்களை இப்போ அவர் இறங்கி அவரே பண்ண போறாரு. ப்ரோ நமக்காக செய்யப்படுறாரு ப்ரோ. யாருக்காக? 2020 நம்ம தான். அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம தரமாக செய்வார். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. தளபதி நடிச்ச சச்சின் படம் ரீலீஸ்க்காக வந்திருக்கீங்க. 20 வருஷம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. இன்னும் அந்த வைப் குறையாம எப்படி தளபதி அவ்வளோ தூரம் பிடிக்குது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க இன்னைக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா நீங்களே சொல்லிட்டீங்க. 20 இயர்ஸ் ஆச்சு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 20 இயர்ஸ் ஆகியுமே இன்னும் வந்துட்டு தேட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா தளபதி அப்படின்னாலே மாஸ் தானே. ஸோ தளபதிக்காக வந்தோம். இப்போ அதை தாண்டி வந்துட்டு அவர் வந்து திரையில் மட்டும் இல்லாமல் இப்போ தரையிலேயும் மக்களுக்காக இறங்கி வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி பப்ளிக்காக கோர்த்தோட பார்க்காதீங்க. ஸோ 2026 நம்மளோடது தான். எப்படி இங்கே ஸ்க்ரீனில் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி லைவாக வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் எல்லாருமே இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவோம். பொண்ணுங்களுக்கு வந்து சாரோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க நீங்கள்? ரொம்ப ரசிச்சிருக்கோம். எல்லாமே பிடிக்கும். என்ன பண்ணாலும் பிடிக்கும். இப்போ சச்சின் படம் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. பார்த்ததில் பர்டிகுலராக இந்த ஒரு சீனில் வந்து தளபதி செம்ம அழகாக இருப்பார், க்யூட்டாக இருப்பார் அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? ஸ்மைல் க்யூட்டாக. ஸ்மைல் தான். இல்லை ஐ மீன் இந்த பர்டிகுலர் சீன் நல்லா இருக்கும், இந்த சீனில் க்யூட்டாக இருப்பார் அப்படின்ட்டு. அப்படின்னா வந்து லாஸ்ட் சீனில் கிளைமேக்ஸில் 2 பேர் பேசுறது க்யூட்டாக இருக்கும். ஓகே, பக்காவே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரீலீஸ் படத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க? ஏன்னா அதுக்கு படமே வராது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பழைய படம் நம்ம டிவிலேயே பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறப்ப அது ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக டிவியில் பார்த்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்குறோன்றப்ப அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமாம், தேட்டர்லேயே வருவாங்க அவ்வளோதான். ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ சச்சின் படம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் எந்தெந்த படம்லாம் வந்தால் நல்லா இருக்கும், இந்த படம் ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க.
வந்துருச்சுல பழைய நீங்க மெசேஜ் தேட்டர்ல பாக்குறீங்களா? குருவி படம் புரிய கடைசியா வந்துட்டு ஜனநாயகம் தான் அவருக்கு வந்து லாஸ்ட் படம். இதை முடிச்சுட்டு வந்து அடுத்த திரையில இருந்து தரையில இறங்கி நமக்கு வர போறாரு. அது எப்படி பாக்குறீங்க? உடனே எப்பயும் தேட்டர்ல பார்க்கணும், அது மாதிரி நேரில் பார்க்க போறாங்க. வேற மாதிரி இது வந்து ஒரு ஆக்டரா பார்ப்போம். நம்ம வந்து படம் இதெல்லாம் தாண்டி அடுத்து 2026ல உங்களோட வாக்கு டிவிக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் படத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை லைவா வந்தாலும் அதே சப்போர்ட். அது தளபதி வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. பொதுவாக வந்து பொண்ணுக்கு வந்து இந்த அவரோட எக்ஸ்பிரஷன் தான் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவர் பண்ண எக்ஸ்பிரஷன்லேயே வந்து எது ரொம்ப பிடிக்கும், யூனிக்கா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்மைல் அது ஒரு ஸ்மைல். அந்த சச்சின்ல அந்த ஒரு பாப்பா அவங்க ஸ்மைல் கேட்டாரு. புரியுது 20 இயர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, வைப் பண்ண நல்லா இருந்துச்சு படம். இப்போ உள்ள விஜய்க்கு பழைய விஜய் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அது ஒரு feel, அந்த vintage feel. எப்பயுமே விஜய் விஜய் தான், இளைய தளபதி தான், எப்பயுமே அதுதான். ஆனா வரல ஜஸ்ட் ஒரு படமா வந்தேன். பட் 2005 இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சுன்னு இருக்கேன். இதே தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல. ஐ மீன் இந்த தேட்டர் சந்திரமுகி ஓடிட்டு இருந்தது. ஆப்போசிட்ல வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் அண்ட் சச்சின் சொல்லிட்டு சிவா ஆர்ட்லேயே சச்சின் இருந்துச்சு. அப்போ சிவா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கு வந்து அது கார்னிவல் எதுவுமே வந்து அப்போ டிக்கெட் கிடைக்கல. ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும். உண்மையிலே இந்த படத்தை தான் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவியில் பார்த்தவங்க இன்னைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நல்லா டிவியில தான் பார்த்துருக்கேன் அதிகமா. டிவியில தான் பார்த்துருப்போம். அதாவது எப்படி சொல்லுன்னா அது வடிவேலு காமெடி வரதா இருக்கட்டும், விஜயோட குட்டி குட்டி கியூட் எக்ஸ்பிரஷன், உண்மையில சொல்ல சச்சின் வந்து அப்போ ஹிட்டாக இருக்க வேண்டிய படம். சந்திரமுகி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்ததுனால சச்சின் கொஞ்சம் டவுன் ஆச்சு. பட் ஒன்ஸ் அகைன் சச்சின் வந்து நல்லா வயது தளபதியோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நீங்க சொல்ற சப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப அன்பாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மனசுல வந்து தளபதி வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குறது காரணம். தளபதிங்கிறவர் வந்து ஒரு நடிகரால் நம்ம பார்க்கணும். அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் அண்ணா. அவர் ஒவ்வொரு குடும்பத்துலையும் அவர் வந்து அண்ணனாகும், தம்பி ஆகும், எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் மனசுமே அவர் வந்து மக்கள் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வந்து 20 வருஷம் கழிச்சு அந்த படமாக நாங்கள் நினைக்கல. தளபதி படம் எப்போ வந்தாலும் எந்த படம் வந்தாலும் இந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு ரசிகர்கள் மத்தியும் சரி பொதுமக்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். வந்து இந்த படம் எல்லாம் தாண்டி வந்து ரியல் லைஃப் வந்து நமக்காக வந்து இறங்கி வராது. அதை பற்றி எங்களுக்காக இல்லை, மக்களுக்காக. நாங்களும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இருக்கோம். மக்களுக்காக மட்டும்தான் ஒரு தளபதி வர்றதை எங்களுக்காக இல்லை. எங்களை என்னுடைய இந்தியாவுக்கு தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்ல எண்ணம் வரணும்னா ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அதை தளபதி நாள் மட்டும்தான் முடியும். படத்தில் எந்த அளவுக்கு நல்லது பண்ணாரோ அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக வந்து லைவாகவும் வந்து நல்லது பண்ண போறாருன்றதை நம்மளும் நம்புறோம், நீங்களும் நம்புறீங்க, மக்கள் அதை நம்புவாங்க. இல்லை இந்த மட்டும் பண்ண போகிறார்கள். படத்தில் பண்ணுறதுனா படத்துக்கு ரொம்ப நடிப்பு நடிப்பாக இருக்காரு. ஆனால் 30 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தளபதி பண்ணியிருக்காரு. எங்களை மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் கிளைச்செயலாளர் வரைக்கும் அவங்களால நடிக்க வரைக்கும் 30 வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி தான் பண்ண போகிறா இருக்கிறதால வரலாம். பண்ணதுக்காக தான் மக்களுக்கு ஒரு இன்னும் பெருசாக நல்லா பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் தளபதி மக்களுக்காக மட்டும்தான் வரும். கண்டிப்பாக இந்த அன்பு குறையாம எப்பயுமே இருங்க. 2026ல் ஓட்டு எல்லாருக்கும் தளபதிக்காக மட்டும்தான்.